காவேரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்கிற விஜய் அப்படின்னோடனே, அம்மா அம்மாவோட அப்பாவைய சொல்கிற அவரை தாண்டி சொல்கிறேன். அவங்க தான் வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்கடி, இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு அப்படின்னோடனே, என்னம்மா அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நான் நினச்சி கூட பார்க்கலாமா இந்த மாதிரி அவர் இருப்பான்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பேசுகிற, இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க பொண்டாட்டி கூட அவர் வாழ, அவங்க 2 பேருக்கு எதுவும் பிரச்சனையா பிரிஞ்சுட்டாங்களாம், இதுக்கப்புறம் அவங்களுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லையா, டைவர்ஸும் ஆகிடுச்சாண்டி, அதனால தான் வந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, அவர் என்னமோ அவங்க தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்காரு, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உண்மை இதுதானா, அதனால் அவரோட வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கணும், குழந்தையும் நல்லபடி உங்ககிட்ட பழகிறதால ஒன்று வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மருமகள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்கடி, இதில் என்ன தப்பு இருக்குது காவேரி அப்படின்னோடனே, எம்மா உனக்கு கொஞ்சமாவது இருக்கா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இது தப்புன்னு உனக்கு தெரியலையாம்மா அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி இதில் என்ன தப்பு இருக்குது, அந்த குழந்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, அது இல்லாமல் அந்த பையனும் நல்ல பையன், தப்பான சம்மந்தம்னு எனக்கு தோணல காவேரி, எனக்கு என்னமோ அந்த பையனை நீ கல்யாணம் பண்ண நல்லா வாழ்வேன்னு தோணுதுடி, மா நீ பண்ணுறது எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல, ஏமா இவ்வளோ பண்ணுறேன்னொன்னே, நான் சொல்கிறது கேளு காவேரி, உன் நல்லதுக்கு தானே அம்மா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரி குழப்பத்திலே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜயும் குழந்தையும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்தா காவேரி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தை வந்து மிஸ் உங்ககிட்ட எல்லா பொருளையும் காட்ட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் சந்தோஷமாக வந்து அவள் வாங்கின வந்து அந்த திங்ஸ் எல்லாமே காட்டிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு ஒன்றும் புரியல. சரி நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி. எங்கள் விஜய் வந்து ஏன் காவேரி இவ்வளோ குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து அவங்க அத்தைக்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை மாப்பிள்ள உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க, அந்த விஷயத்தை நான் காவேரி கிட்ட சொன்னேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இப்படிலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பண்ணுறாங்க, எனக்கு தெரியாமல் எல்லாம் பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னோடனே, கோவப்படாதீங்க மாப்பிள்ள, எதுவுமே தப்பு இல்லை, அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு தான் எனக்கும் தோணுது, அதனால் அவங்கக்கிட்ட கோவப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்னோன்னா, அதனால தான் காவேரி ஒரு மாதிரி இருந்தாளா, காவேரி இதுக்கு ஒத்துப்பான்னு தோணலத்த அப்படின்னோடனே, நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் குழந்தை விளையாடிட்டு கிளம்புறாங்க. சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி கிட்ட வர மிஸ் அப்படின்றாங்க. காவேரி எதுவும் பதில் சொல்லாதால விஜய் வந்து ஐயோ செம்ம கோவத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே, இந்த மாதிரி காவேரி கிட்ட ஏன் பேசுனீங்க, காவேரி உங்கள் அம்மா கிட்ட எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கிட்ட கேட்குறாரு. நல்லதுக்கு தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது நம்ம விஜய், காவேரி என்ன முடிவெடுப்பாலும் சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காரு. எங்கள் காவேரி கிட்டேருந்து ஃபோன் வருது, உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவ என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, உங்கள் ஒய்ஃபை எப்படிலாம் லவ் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டீங்களே, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் குழந்தைக்காக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நீங்கள் ஒய்ஃப் கூட சேர்ற ஐடியாவே இல்லையா அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதனால தான் எனக்கு வீட்டில் வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது தாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும், அவங்கள பார்த்து தான் நான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பேன், அவங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி இப்படி சொன்னதை கேட்டு விஜய், வீட்டில் எல்லாக்கிட்டையும் நீங்கள் பண்ண வேலையை வச்சு வேலையை பார்த்தீங்களா, இப்போ காவேரி வந்து என் ஒய்ஃப் யார், அவங்க நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறா, இப்போ என்ன எல்லோரும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாக்கிட்டையும் கேட்குறாரு. அது கேட்டு எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, ஒய்ஃபாக வேறு யாரோ பொண்ணு வந்து நடிக்க வைக்கணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு அன்பரசு. இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தோணல, தேவையில்லாத பிரச்சனை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு விஜய். வேறு வழி இல்லாமல் விஜய்க்கு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. இங்கே காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதே மாதிரி நீயும் வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோடனே, உடனே யோசிக்கிறாங்க காவேரி. குழந்தைய பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க காவேரி. எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க. அப்பாடா காவேரி சம்மதிச்சிட்டா, ஆனால் ஒய்ஃபை யாரை கூட்டின்னு வர்றது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விஜய், நீ கவலைப்படாத, எப்படியாவது வந்து காவேரி கிட்ட சம்மதம் வாங்கியாச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன, காவேரி நீயும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க, அதுக்கு நான் பொறுப்பு, அதுக்கு முதல்ல உங்கள் ஒய்ஃபாக ஒரு பொண்ணை செட் பண்ணி கூட்டிகிட்டு வரேன், அந்த பொண்ணுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து கூட்டின்னு வரேன், அந்த பொண்ணு பார்த்துப்பா எல்லாத்தையும், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்கிறாரு. எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. விஜயும் பதட்டம் அடைகிறாரு. என்ன நடக்க போதோ தெரியலையே, காவேரி கேட்குற கொஸ்டினுக்கு அவள் எப்படி பதில் சொல்ல போகிறாளோ, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு.